இப்போ இலக்கியங்கள் வாழ்க்கையுடன் நெருக்கமாக இருக்கிறது என்ற அணியிலே சகோதரியார் கபிலா விசாலாட்சி அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள். நாட்டரசன் கோட்டையில் இருக்கிறவர்கள். அவர்களுடைய பல பேச்சுக்களையும் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். அப்படி ஒரு வார்த்தை பின்னல், அது மட்டுமல்ல, அந்த வெளிப்படுத்துகிற அழகு, கருத்து ஆழம் மிக்க பல பேச்சு, இவைகளெல்லாம் பிரமிக்க வைத்த ஒரு இளைஞர். அதனால் அவர்களை நீங்க வாங்கம்மா, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, பூமியில் எவர்க்கும் அஞ்சாத, வாங்க. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, இலக்கியத்தை தம் வாழ்க்கைக்கு நெஞ்சுக்கு நெருக்கமாக உணர்ந்திருப்பதால் இங்கே கடல் போல கூடியிருக்கின்ற கடலூர் வாழ் தமிழ் தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒரு நிமிஷம். கடல்னு ஏன் சொன்னாங்க தெரியுங்களா? கடல் அலை வீசிக்கிட்டே இருக்கணும், நீங்கள்லாம் கை தட்டிக்கிட்டே இருக்கணும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். சங்கீதா ரொம்ப அழகா பேசினாங்க. மருத்துவர் சங்கீதா ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா பேசினாங்க. ஆனா எனக்கு என்ன வேடிக்கைனா, பாரதியையே, மகாகவி பாரதியையே தந்தையாக பார்க்கும் சங்கீதா இலக்கியமும் வாழ்க்கையும் நெருக்கமில்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. தந்தையே நெருக்கமா இல்லைன்னா வேற யாருமா நெருக்கமா இருப்பா? புத்தகம் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் யாராலும் அழிக்க முடியாத ஆயுதம். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னால சமையல் அறையில் முடங்கி கிடந்த ஒரு பெண்ணால் சட்டமன்ற உறுப்பினராக முடியுமா? 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஒரு பெண்ணால் பாரதியோடும் காந்தியோடும் கைகோர்க்க முடியுமா? பெண்கள் தனிச்சையாக முடிவு எடுக்க தெரியாத காலத்தில் தனி ஒரு பெண்ணாக மாநாடே நடத்த முடியுமா? இத்தனை முடியுமா முடியுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் புத்தகம் வாசிப்பு மட்டும் இருந்தால் போதும், எதுவும் முடியும் என்று முடித்து காட்டியவர் இந்த மண்ணை சார்ந்த, கடலூர் மண்ணை சார்ந்த அஞ்சலை அம்மாள். கடலில் மட்டுமா முத்துக்கள் உண்டு, கடலூரிலும் உண்டு. தொகுதி இங்க நிக்கிற ஐடியா ஏதாவது இருக்கா? அப்பாவிடம் அடம் பிடித்து வாங்கிய புத்தகங்கள், ஆங்கிலேயரின் தடையை மீறி வாசித்த பத்திரிகைகள் என்று வாசித்து வாசித்தே தம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார் என்றால் இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் நெருக்கமில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அரசியல், பொருளாதாரம், இது எல்லாத்துலயும் இன்னைக்கு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் இலக்கியம் தான் சொல்லிட்டா இலக்கியமும் வாழ்க்கையும் நெருக்கமானது என்று நாம் சொல்லிவிட முடியும். எதிரணியிலிருந்து சங்கீதா வந்து பேசினாங்க. சாதிகள் இல்லையடின்னு உங்க இலக்கியம் சொல்லுச்சே, ஆனா சாதி வெறியில அடிச்சுட்டு சாகுறானே. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு இலக்கியம் சொல்லுச்சே, ஆனா ஒருவேளை உணவு கூட இல்லாம இப்படி மனுஷன் கஷ்டப்படுறானே. நீதி இருக்கு, நேர்மை இருக்குன்னு உங்க இலக்கியம் எல்லாத்தையும் தான் சொல்லுச்சு. இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆவேசமா, ஆத்திரமா, காத்திரமா கேட்டுட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் எதிரணியில் இருக்கும் என் அருமை தோழர்களே, உங்களை இப்படியெல்லாம் கேள்வி கேட்க வைப்பது, சிந்திக்க வைப்பது, மது கூடாது, சூது கூடாது என்று பக்கத்தில் இருக்கும் மனிதனுக்காக பரிதவிக்க வைப்பது, இதையெல்லாம், இந்த மாற்றங்களை எல்லாம், இந்த சிந்தனைகளை எல்லாம் உங்களுக்குள் கொண்டு வந்ததே நீங்கள் படித்த இலக்கியமும் எழுத்துக்களும் தான் என்றால் இலக்கியமும் வாழ்க்கையும் நெருக்கமில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? கல்மரம் என்ற ஒரு புதினம், அதை எழுதியவர் திலகவதி IPS அவர்கள். இந்த புத்தகம் முழுக்க முழுக்க ஒரு கட்டிட தொழிலாளர்களுடைய வலியையும் வேதனையையும் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல அந்த அம்மா நிறைய சொல்லியிருப்பாங்க. கட்டிட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அப்ப இப்படி பொது பார்வைக்கு வராத கட்டிட தொழிலாளர்களின் வாழ்க்கை முறை கூட கல்மரம் என்ற இலக்கியத்திலே சொல்லப்படுகிறது என்றால் இலக்கியமும் வாழ்க்கையும் நெருக்கமானவை தானே.
கல்மரம் என்ற இலக்கியம் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் சொல்லல. அந்த புத்தகத்திற்கு வாழ்த்துரை எழுதிய அகில இந்திய கட்டிட தொழிலாளர் சங்கம் செயலாளர் எஸ் செண்பகசுப்புவே சொல்லி இருக்கிறார் என்றால் இலக்கியமும் வாழ்க்கையும் நெருக்கமில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? சங்கீதா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இலக்கியம் எல்லாம் வெறும் பதிவேடுகள்னு. அது எப்படிமா உண்மையாகும்? ஏன்னா நம்ம நாட்டில் எழுத படிக்க தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில இந்த இலக்கியம் என்ன செய்து விட முடியுங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும். ஏன்னா இலக்கியங்கள் படிச்சாதானே வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனா அந்த கேள்விக்கான பதில்தான் ஐயா முன்னுரையில் சொன்னது போல, பிறக்கும் போது தாலாட்டு, இறக்கும் போது ஒப்பாரி, வேடிக்கையாய் பேச விடுகதைகள், வீரம் சொல்லும் கதை பாடல்கள், வாழ்வியலை சொல்லும் பழமொழிகள், வாழ்க்கையை சொல்லும் நாட்டுப்புற கதைகள். இப்படி அந்த எளிய மக்களின் வாழ்க்கையில் தொடக்கம் முதல் இறுதி வரை அவர்கள் வாழ்வில் கலந்த இந்த வாய்மொழி இலக்கியங்களை நாம் எப்படி மறுத்துவிட முடியும்? சங்கீதா சொன்னது போல வெறும் பதிவேடுகளில் இருப்பதுதான் இலக்கியமா? காலம் காலமாக வாய்மொழியாய் வருவதும் இலக்கியம் தானே. அப்ப அந்த இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் நெருக்கம் இருக்குதானே. ஒரு பெண்ணுக்கும் நிலாவுக்குமான தொடர்பை ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்னா, அந்த பெண் நிலா போல அழகா இருக்கான்னு அழகை முதன்மைப்படுத்தும். இல்லைனா பாட்டி நிலாவுக்கே போனாலும் காலை நீட்டி வடை தான் சுடுவான்னு சமையலை முதன்மைப்படுத்தும். ஆனால் இன்றைக்கு நிலாவிலே உலா வந்த சந்திராயன் 3 திட்டக்குழுவிலே கல்பனா காலஹஸ்தி, ரீது கரிதால், நந்தினி, அனுராதா என்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தார்கள் என்றால் பாரதியின் எழுத்தான பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லைக்கான் என்ற பாரதியின் வரிப்படிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அமெரிக்க நாட்டு ஆணிடம் உனக்கு பிடித்த பெண் யார் என்று கேட்டு பாருங்கள், என்னுடைய தோழி என்று சொல்லுவார். அதையே ஒரு ஐரோப்பியரிடம் கேட்டு பாருங்கள், என்னுடைய மகள் என்று சொல்லுவார். ஒரு ஆஸ்திரேலியா நாட்டு ஆணிடம் உனக்கு பிடித்த பெண் யார் என்று கேட்டு பாருங்கள், என்னுடைய மகள் என்று சொல்லுவார். ஆனால் நம் இந்திய தேசத்தில்தான் உனக்கு பிடித்த பெண் யார் என்று ஆண் மக்களிடம் கேட்டு பாருங்கள், என்னுடைய தன்னிகரற்ற தாய் என்று சொல்லுவார்கள். ஒரு கவிஞன் எழுதினான், எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடியா? கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியில சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியில சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு கவிஞன் எழுதினான், சாப்பாடு சுவையாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், சூடாக இருந்தால் தம்பி சாப்பிடுவான், மிச்சம் இருந்தால் மட்டுமே என் தாய் சாப்பிடுவாள். நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்து எடுத்து தாழாமே அந்தி பகல் கையிலே கொண்டு காப்பாற்றும் தாய் தனக்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன் என்று உலகை துறந்த பட்டினத்தாரால் கூட தாயை துறக்க முடியவில்லை என்று இலக்கியங்கள் பதிவு செய்கிறது என்றால், நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தூக்கி பிடித்து அதன் வழி நம்மை வாழ வைப்பது நம்முடைய இலக்கியங்கள் இல்லையா? வாடிவாசல் திறக்கும் வரை வீடு வாசல் போக மாட்டோம் என்று அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை அடங்காநல்லூர் ஜல்லிக்கட்டாய் மாற்றியது. கொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய பாரதிதாசனின் முழக்கம் இல்லையா? போராட்ட குணம் இல்லைன்னு சங்கீதா அவர்கள் சொல்றாங்க. ஆனால் மணிப்பூரில் நம்முடைய மங்கைகள் மானம் இழந்த போது, மல்யுத்த வீராங்கனைகள் மானம் இழந்த போது எல்லாரும் பார்த்துட்டு அமைதியாவா இருந்தோம்? எத்தனை போராட்டம், எத்தனை கோபம், எத்தனை ஆவேசம்! இதையெல்லாம் நமக்குள் விதைத்தது ரௌத்ரம் பழகு என்று சொல்லிக் கொடுத்த அவ்வை பாட்டியின் ஆத்திச்சுடி என்றால், இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் நெருக்கமில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் நெருக்கம் இருக்கு என்பதை உணர்ந்ததால் தான் விவேகானந்தர் அவர்கள் இப்படி சொல்லுகிறார், ஒரு நூலகத்தை திறந்து விட்டால் ஊரில் ஒரு சிறைச்சாலையையே மூடிவிடலாம் என்று. ஒரு நூலகத்தை திறந்து விட்டால்
ஊரில் ஒரு சிறைச்சாலையையே மூடிவிடலாம் என்று. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க இதை செய்யாத அதை செய்யாத இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம கேட்கலங்கிறதுக்காக நமக்கும் அவர்களுக்கும் தொடர்பே இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? அதே மாதிரிதான் இலக்கியங்களும் நம் வாழ்க்கைக்கு நெருக்கமானதாக காலமெல்லாம் மனித குலத்தின் நலனுக்காக வாதாடி கொண்டேதான் இருக்கும். அதை நாம் கேட்கவில்லை என்றால் குற்றம் நம்முடையதுதானே தவிர இலக்கியங்கள் மீது இல்லை என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக தாயினுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். உலகத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் தாய் என்பது ஒரு அதிசயமான உறவு. ஒரு கட்டுரையில் நான் முதல் வரி எழுதியிருந்தேன், அம்மா ஒரு சொல்லில் ஒரு காவியம். ஒரு சொல்லில் ஒரு காவியமே எழுது அப்படின்னா அம்மா ஒரு சொல்லில் ஒரு காவியம், அப்பா ஒரு சொல்லில் ஒரு வரலாறு. சயின்ஸ் படியே நம்ம டிஎன்ஏல அப்பா தான் உட்கார்றாரு. எப்படி உட்கார்றாரு? அந்த கம்ப்ளீட் வரலாறு உட்காந்துக்குது, அதில் பதிவாகுது. அதனால் அப்பா அம்மா அப்படிங்கிற அந்த ரோல் இருக்கு இல்லையா, அது ஒரு அதிசயமான விஷயம். அவர்களையெல்லாம் நாம் எப்படி சிந்திக்கணும்னு நம்முடைய இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க. கோபப்பட வேண்டிய நேரத்தில் கோபப்படு அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. எப்பவும் கோபப்படாமல் அப்படியே இருந்துடாது. பாரதி சொல்கிறார், ரௌத்திரம் பழகு அப்படின்னு கற்றுக் கொடுக்குறார். எப்போ கோபப்படணும்? சந்தர்ப்பம் வரும்போது கோபப்பட வேண்டிய நேரத்தில் கோபப்படணும். நீங்கள் கோபப்பட வேண்டிய நேரத்தில் கோபப்படாமல் விட்டுட்டீங்கன்னா அழ வேண்டாத நேரத்தில் அழ வேண்டிய கட்டாயம் வரும். நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கிற போது நம்ம எப்போ கோபப்படணுமோ அப்போ கோபப்படணும். என்னுடைய மகள் ஒரு முறை சொன்னா, அப்பா உனக்கு இரக்கமே கிடையாதான்னா. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் 10 மணிக்கு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஹாலில் நிற்பேன். 10:05 வரைக்கும் நிற்பேன். 10:05க்குள்ளே மனைவி குழந்தைங்க யாருமே காரில் ஏறலைன்னா நான் போயிடுவேன். இருந்து வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போக மாட்டேன், நான் அப்படியே போயிடுவேன். ஒரு 2 தடவை அப்படி நடந்திருக்கு என்னுடைய வீட்டில். அப்போ என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டார்கள். ஏன் கொஞ்சம் லேட்டானா என்ன, கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்களால் கூட்டிகிட்டு போக முடியாதா? முடியாது. அப்போ என் மக சொன்னான், அப்பா நீ அப்பா இல்லைப்பா, அரக்கன். நாங்கள் லேட்டாக வந்தால் ஒரு 5 நிமிஷம் உன்னால் இருக்க முடியாதா? முடியாது. நான் அப்போ ஒன்றுமே சொல்லலை. 35 வயசாகி போய் அதுக்கப்புறம் ஒரு நாள் சொல்கிறா, அப்பா உன்ன மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்தில் பார்க்க முடியாதுப்பா. ஏன்? கல்யாணம் ஆகி நான் போனோம் பாரு அந்த வீட்டில், அதுங்க எப்போ பாரு ரயிலை விட்டுடுதுங்கோ, பஸ்ஸை விட்டுடுதுங்கோ, பிளேனை போய் டிக்கெட்டு வீணாக போகுது. நீ ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராம் லேட்டாக போயிருப்பியாப்பா? இல்லை. நான் அப்போ தான் சொன்னேன், நீ அன்னைக்கு என்ன சொன்ன? அரக்கன் அப்படின்னு தானே சொன்னேன். இல்லைப்பா, நீ சரியாக வளர்த்ததால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி சரியாக இருக்கிறோம், எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு. நான் என் மகளுக்கு சொன்ன வார்த்தையை பெற்றவங்களுக்கு சொல்கிறேன். எந்த தகப்பனும் பிள்ளைகிட்ட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறதுக்காக பெற்றுக்கலை. உங்ககிட்ட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி எங்களுக்கு ஒன்றுமே ஆக போகிறதே இல்லை. எங்களுடைய சிறந்த வாழ்க்கை முறையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் வந்தமே ஒழிய உங்ககிட்டேருந்து ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி எங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அந்த தகப்பன், என்னுடைய அப்பாவை என்னால் மறக்கவே முடியாது. எங்கள் அப்பா அரசு அதிகாரி. ஒருத்தர் லஞ்சம் கொண்டாந்து கொடுத்தாரு. அதாவது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், அந்த நாடகத்தை போட்டார் ஆல் இண்டியா ரேடியோவில். அவர் 100 ரூபாய் அப்போ அந்த காலத்தில் கொண்டாந்து இப்படி வச்சார். எங்கள் அப்பா இப்படி பார்த்துட்டு என்னை கூப்பிட்றாரு, சின்ன பையா இங்கே வா, என் சட்டையில் போய் அதில் என்ன பணம் இருக்குது பாருன்னார். அதில் என்ன இருக்குது? 1 ரூபா இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த 1 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தோன்னே அந்த 100 ரூபாய்க்கு மேலே வச்சுட்டு அவர்கிட்ட சொன்னார், உங்கள் எழுத்து திறமைக்கு என்னுடைய பரிசு எடுத்துங்க. நீங்கள் உங்கள் திறமையை நம்பி நான் போட்டேன்னு நினைக்கல. ஒரு 100 ரூபாய் கொடுத்தா நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் கண்ணெதிரில் எங்கள் அப்பாவை பார்த்தேன். வாழ்க்கையில் ஒரு காசு கூட லஞ்சம் வாங்கக்கூடாது என்ற அந்த மனிதனுடைய பரம்பரையில் நான் பிறந்திருக்கிறேன். என் வாழ்நாளில் ஒரு ரூபாய் இன்னொருத்தருடைய காசுக்கு நான் ஆசைப்பட்டதில்லை. அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா தகப்பன். தாய் தகப்பன்கிறது மிகப்பெரிய ஒரு ரோல். அதெல்லாம் இலக்கியங்களில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு ஒரு பட்டியல் போட்டு
கோபப்பட வேண்டிய நேரத்தில் கோபப்படு, ரௌத்திரம் பழகு என்ற பாரதியினுடைய வரிகளை மிக அழகாக சகோதரி எடுத்துரைத்தார். இப்படி பிள்ளைங்க நல்லா பேசுகிறாங்க, மிக அருமையாக பேசுகிறார்கள். அதெல்லாம் விட ஒரு பெரிய அற்புதம், நீங்களாம் நல்லா ரசிக்கிறீங்க. ஏன் தீர்ப்பு வரைக்கும் இருக்கணும் இல்ல? இப்ப அடுத்தாப்புல தம்பி கார்த்திக் ராஜா பார்க்கறதுக்கு ரொம்ப பலவீனமா இருப்பார், ஆனா இலக்கியங்கள் வாழ்க்கையுடன் நெருக்கமாக இல்லை என்பதை எடுத்துரைப்பதற்கு வருகிறார். அந்த தம்பியினுடைய பேச்சையும் நான் அங்கே விஜயில் தான் கேட்டேன், பிறகு யூடியூப்ல பார்த்தேன். எல்லா தலைப்பிலுமே நல்ல தயாரித்து பேசுகிற ஆற்றல் உடைய இளைஞர். அவருக்கு இந்த விஜயில் அந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கணும்னு பார்த்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அந்த 6 மாதம் அந்த போட்டியில் போய் கலந்துக்கிட்டு வந்தார். ஏன்னா வேலைக்கு டிமிக்கி கொடுத்தும் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் நம்ம போய் கலந்துக்கணும் அப்படின்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி அந்த பேச்சுக்காக தன்னுடைய தொழிலை கூட விடணும் அப்படின்னா பிள்ளைகளுக்கு தமிழ் மேல இருக்கிற ஆர்வம் ரொம்ப பாராட்டத்தக்கது. வாங்க. எப்போதும் ஐயா அவர்கள் எந்த தலைப்பில் பேசினாலும் நாம் எண்ணி பார்க்கும்படி பேசுவார். இன்றைக்குத்தான் தெரிந்தது அவர் சபையை எண்ணி பார்த்து விட்டும் கூட பேசுவார் என்று. பொதுவாகவே மேடையில் பேசுகிற போது தற்போதெல்லாம் ஒன்று ரீலா பேசுவான், இல்லை ரீல்ஸுக்காக பேசுவான் என்கிற நிலை தமிழகத்தில் அண்மையில் வருகிற பொழுது அப்படி அல்ல. இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்கிற தமிழுக்கு ஒரு உத்வேகத்தை பாய்ச்சக்கூடிய ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கம். சக பேச்சாளர்களுக்கு வணக்கம். புத்தக கண்காட்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். தலைப்பு இலக்கியம் வாழ்க்கையோடு பொருந்தி போகிறதா இல்லையா என்பதுதான். ஒருவன் காட்டுக்கு போனதும் ஒருத்தியினுடைய சேலை துகில் உரிக்கப்படுகிற பொழுது இன்னொருவன் சேலை தந்ததும் ஒரு ஊரை எரித்தது மட்டும் இலக்கியம் இல்லை. அது மட்டுமே இலக்கியமாக இருந்திருக்க முடியுமா என்கிற கேள்வியை உங்கள் முன் எழுப்புகிறேன். தன்னுடைய அணிக்கு பேச வந்த அருமை நண்பர் ராகவேந்திரன் என்னுடைய அணிக்கு பேசி சென்று இருக்கிறார். இப்பெல்லாம் யாரு எந்த அணினே தெரிய மாட்டேங்குதுப்பா. இப்போதைக்கு ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கிறது தான் இவரோட முக்கியமே. எந்த அணினே தெரியக்கூடாது, எந்த அணியில இருக்கோன்னு அவங்களுக்கும் தெரியக்கூடாது, நமக்கும் தெரியக்கூடாது, குழப்பத்திலே இருக்கணும். கொஞ்ச காலத்துக்கு அப்படி தான் இருக்கணும். நான் பொதுவாக சொல்றேன், நீங்க தவறா எடுத்துக்க கூடாது. இது இலக்கிய மேடை. நான் ஒரு மிருகத்தை ஒத்த குணமுடையவன், ஆனால் அன்பும் கருணையும் நிரம்பி வழிகின்ற தேவர்களைப் போல வாழ விரும்புபவன் என்கிற ஜெயகாந்தனுடைய வரியோடு தொடங்குகிறேன். சகோதரி அவர்கள் சொன்னார்கள், மிச்சம் இருந்தா அம்மா சாப்பிடுவா. இன்றைக்கு சூழல் எப்படி மாறி இருக்குது? இலக்கியம் வாழ்க்கையோடு ஒத்து போகிறது என்று பேச வந்த அருமை நண்பர் ராகவேந்திரன், அது ஏடிஎம்ல இருக்கு, அந்த கோயில்ல இருக்கு, இந்த கோயில்ல இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்கு, மேல் வீட்டில் இருக்கு, கீழ் வீட்டில் இருக்கு, உங்க வீட்டில் இருக்கான்னு கேட்டுட்டு போயிட்டாரு. இலக்கியம் எங்க பொருந்தி போகுதுங்கிறது தான் கேள்வி. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசணும்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை பாடியதோடு மட்டுமல்லாமல் பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மில்லர் ஒன்றை அணிந்தவனேன்னு பாட்டு பாடி நண்பர் சொன்னாரு, ஆத்துல இட்டு குளத்துல எடுத்தார் பொற்காச, இன்னைக்கு நம்ம ஏடிஎம் பயன்படுத்துறோம், அதனால பாருங்க இலக்கியத்தோடு ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாரு. அதுல இன்னொரு நுணுக்கமான செய்தி இருக்குது. நண்பர் சொல்ல மறந்துருக்கலாம், இல்ல அவருடைய அணிக்கு சொல்ல வேணான்னு ஏதுவா அவர் தவிர்த்துட்டு போயிருக்கலாம். அவர் குளத்துல இருந்து பொற்காசை எடுக்கிறாரு. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பொற்காசு சரிதானாங்கிற சந்தேகம் இருக்கு. அப்பவே இது செல்லுமோ செல்லாதோன்னு. நான் சொல்றது பொற்காசை எப்ப வேணாலும் எது வேணாலும் செல்லாம போயிடுங்கிற சிக்கல் அப்பயே இருந்திருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்கறதுக்காக. அப்போ அவருக்கு சந்தேகம் வந்ததுனால பக்கத்தில் இருந்த விநாயகர்கிட்ட போய் அதை கொடுக்க அவர் உரைத்து பார்த்து இது ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இவருக்கு சந்தேகம், ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குளக்கரையில இருந்து இந்த இறைவனை பாடி சுத்தமான பொண்ணை வாங்கினார். இதுதான் அந்த இலக்கிய செய்தி.
அப்படியே பாங்க, அது எங்க பொருந்தி போட சொல்றேன். 9,000 கோடியை யாரோ ஒருத்தவங்க அக்கௌண்ட்ல மாத்தி போட்டவ மேல வழக்க போட்டு, நான் கூட பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கிறேன், ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஐயா வந்தா கூட நீங்க பயன்படுத்த மாட்டீங்க, ஏன்னா இலக்கியம் நீங்க பயின்றவர். அதனால பார்த்தீங்களா ராகவேந்திரன், உங்க அணிக்கும் சேர்த்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பாருங்க, இப்போ இலக்கியம் வந்து வாழ்க்கையோட ஒத்து போகல அப்படின்னா, இலக்கியம் யாரும் படிக்கலங்கிறது இல்ல வழக்கு. இலக்கியம் படிச்சிருந்தாலும் இலக்கியம் தெரிஞ்சிருந்தாலும் அதன் பிரகாரம் வாழ்க்கையை நடத்த முடியுதாங்கிறது தான் இங்க கேள்வி. அதுதான் வழக்கு. இலக்கியம் யாரும் படிக்கலங்கிறது இல்ல வழக்கு. நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இந்த மிச்சம் இருந்தால் தான் சாப்பிடுவேன், அதெல்லாம் ரொம்ப இதாக சொன்னாங்க சகோதரி. அல்லில் அயனும் விருந்துவரின் துவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல்லிய குறுமகள். பயந்துடக்கூடாது. நற்றினையில இப்படி ஒரு பாட்டு இருக்கு. என்ன செய்தின்னா, நடுராத்திரி யாராவது விருந்துக்கு வந்தாலும் அந்த அம்மா வந்து எழுந்து போய் சமைப்பாங்க. ஒரு விருந்தினர் வருகிற பொழுது அந்த விருந்தினரை உவக்கக்கூடிய தன்மை தலைவிக்கு இருந்தது அப்படிங்கிறது செய்தி. நம்மளும் படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறோங்கிறது தானே கேள்வி. திண்ணை வச்சு வீடு கட்டினாங்க ஒரு காலத்துல. யாரோ ஒருத்தவங்க வழிபோக்கன் போகிற போது தங்கி இளைப்பாய் விட்டு போகலாம்ங்கிற ஒரு வழக்கம் இருந்தது. இன்னைக்கு யார் அதை பயன்படுத்துறாங்கிறது தானே கேள்வி. இலக்கியம் படிச்சிருக்கிறோம், அதை நடைமுறைப்படுத்துறோமோங்கிறது தான் கேள்வி. அப்புறம் அம்மா வந்து குழந்தைய தாளாட்டினாங்க. அப்புறம் பட்டினத்தார் வந்து அவங்க அம்மாவுக்கு எப்படி நெருப்பு வைப்பேன்னு சொன்னாரு. அந்த பாடல்லாம் ரொம்ப நெக்குருக பாடினாங்க. மாதா உடல் செழித்தாள்னு அதே பட்டினத்தார் சொல்றாரு. அந்த அம்மா இன்றைக்கு குழந்தையை எப்படி வளர்க்கிறார்கள் அதுதான கேள்வி. இலக்கியம் படிக்கிறது பிரச்சனை இல்லை, டேக் கேர்ல விட்டுட்டு போயிடுறாங்க. சரி அப்படியும் இல்லையா, ஐயா சொன்ன மாதிரி தான் தொட்டில போட்டு ஸ்ப்ரிங்க பிடிச்சி ஆட்டிட்டா புள்ள பாட்டுக்க தனியாக முய்யோன்னு குதிச்சுட்டு கிடக்கும். எத்தனை தாய்மார்களுக்கு தாலாட்டு தெரியும். ஐயா கூட தொடக்க உரையில் சொன்னாங்க, பாரதி புது புது சொற்கள் தருவேன்னு சொன்னாரு, அதன் பிரகாரம் தந்தாரு, புரட்சிங்கிற சொல்லி தந்தாருன்னு. அப்புறம் அருமையா பேசின அருமை நண்பன் ராகவேந்திரன் கூட கண்ணதாசனை போன்ற ஒரு கவிஞர்கள் இல்லை, எல்லாரும் இருக்காங்க. ஐயா கண்ணதாசனை படிச்சு அவர் இருக்கார், அவர் அருமையா பாட்டு எழுதக்கூடிய நண்பர் தான். ஆனாலும் இன்றைக்கு தமிழகத்தில் பாடல் ஆசிரியர்களுக்கோ கவிஞர்களுக்கோ இடம் இருக்கா? பொயட்டுக்கு தான் இருக்கு. ஏன் சிலுக்கு சட்டான்னா தான் புள்ள தூங்குது. ஆரிராரோ கேட்டு எவ்வளவு நாட்கள் ஆகுது. அதனால் தாய்மார்கள் இலக்கியம் படிக்காதவர்கள் என்பது அல்ல, இலக்கியம் படித்தாலும் அது வாழ்க்கையோடு ஒத்து போகிறதா இல்லையா என்பதுதான் இங்க கேள்வி. இலக்கியம் வந்தாலே சாய்ஸ்ல விட்டு போற ஒரு தலைமுறை இருந்தது. இப்போது இலக்கியத்தை சூஸ் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அதற்கு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். பாடல்கள், இன்றைக்கு பாடல்கள் குறித்தெல்லாம் நண்பர் பேசினார். பாடல்களில் இன்றைக்கு எவ்வளவு வக்கிரம் இருக்கு, பாடல்களில் இன்றைக்கு எவ்வளவு அநீதி இருக்கு. எத்தனையோ தமிழ் படித்த பேராசிரியர்கள் இருக்கிறார்களே, யாராவது வெகுண்டெழ முடிகிறதா? முடியல. இலக்கியம் படித்தோம் சார், அது பயன்பாட்டுக்கு வரல சார், அது பயன்படுத்த முடியல சார், வாழ்க்கையோட ஒன்றி போகல சார். கரம் புறம் சிரம் நீட்டாதுன்னு எப்படி பேருந்தில் எழுதி வச்சிருப்பாங்களோ, சீட் பெல்ட் அணிந்து வரவும்னு எப்படி ஒவ்வொரு இதுலையும் வந்து எழுதி வச்சிருக்காங்களோ, ஹெல்மெட் போட்டுட்டு வாங்கன்னு எப்படி சொல்றாங்களோ, அது அறத்தை வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு ஃபார்மாலிட்டியாவே மாறிடுச்சு. இலக்கியத்தை இன்றைக்கு மனிதன் அன்றாட வாழ்வில் எங்க பயன்படுத்துறான்? இலக்கியத்தோடு அவனுடைய வாழ்க்கை எங்கேயாவது ஒட்டி போகுதா? இலக்கியம் என்பது நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் மனுஷன்ட்ட. சக மனுஷனா இன்னைக்கு அவனால் பார்க்கிறானா? அருமை சகோதரி சொன்னார்கள், யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்ன இனம், இந்த இனத்தில் பிறந்த நானும் நீங்களும் பேசுகிற மொழியை பேசுகிற ஒருத்தனை, என்னை போன்ற சக எலும்பு நரம்பு ரத்தம் கனவு தூக்கம் பசி இருக்கிற ஒரு சக மனிதன் எப்போது அகதியானான்? பொருந்தி போகுதா? யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்ன தேசம் சார். இந்த மொழியை பேசக்கூடியவனே அகதியாக அவனுடைய தாய் நிலத்துக்கு வரானே, எங்க போனுச்சு உங்களுடைய இலக்கியம்? எங்க பொருந்தி போகுது? தேரா மண்ணான்னு, எப்ப நான் சொல்றது முடியாட்சியில தேரா மண்ணான்னு ஒரு குடிமகள் போய் கேட்க முடிஞ்சது. அந்த இலக்கியம் பாடத்துல இருக்கு. இன்னைக்கு கேட்க முடியுமா? இன்னைக்கு கேட்க முடியுமா? ஏன் முடியாது? அதுதான் கேள்வி. அப்போ இலக்கியம் எல்லாரும் படிக்கிறோம், அதை நாம் வாழ்க்கையோடு ஒத்து பார்க்கிறோமா? நம்முடைய வாழ்க்கைக்கு அது பயன்படுகிறதா என்பதுதான் இங்கே கேள்வி. திருக்குறள் பல்வேறு அறங்களை வலியுறுத்தி இருக்குது. அதுல முக்கியமான அறத்தில் வள்ளுவர் சொல்கிறார், உன்னற்க கல்லை அப்படின்றார்.
வேற எந்த இடத்துலயுமே அந்த டோனே அவர் எடுக்கல. ஏய் சாப்பிடாத அப்படின்னு அவரை அழுத்தி ஆழமா நிறுத்தி நிதானமா ஒரு அறிவுரையை வழங்கியது கல்லுண்ணாமையில தான். அதை பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற கடலூர்ல சொல்றத இன்னும் சிறப்பு. தமிழ்நாட்டு எல்லைகளில் தண்ணியால பிரச்சனை வராத ஒரே ஒரு மாநிலம் பாண்டிச்சேரி தான். இன்றைக்கு அந்த அறம் எங்க போகுது சார்? கார்பரேட்ல சோசியல் ட்ரிங்கிங்கிறான் சார். குடிக்கலன்னா அவனை கேவலமா பார்க்கறான் சார். சார் பீர் சாப்பிட மாட்டீங்களா சார்? கொஞ்சமா சார், என்ன சார்ன்றான். எங்க போனுச்சு உங்களுடைய அறம்? எந்த நிலத்துல? பாரதி வாழ்ந்த இந்த நிலத்துல. எந்த நிலத்துல? வள்ளுவர் கல்லுண்ணாதேன்னு சொன்ன இந்த நிலத்துல. கல்லுண்ணாமையை படிச்சுட்டு சோசியல் ட்ரிங்கிங் அப்படின்னு குடிக்கிறான். எங்களோட ஐயா நெல்லைக்கண்ணன் சொல்லுவதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது நாள் வரைக்கும் ஐயா ஒரு நாள் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்களாம். போயிட்டு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் போயிருக்கிறாங்க. போனோன்னே அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்லாம் ஐயா வாங்கன்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. இவர் ஏதோ சாப்பிட கூப்பிட போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்கிறாரு. போய் உக்காந்தோன்னா அண்ணாச்சி சாப்பிடுவேலா ஏதாச்சும்? இட்லி சாப்பிடுவேன் இருக்காரு நம்மால். இல்லை அண்ணாச்சி வேற ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு. என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு புரியல. அவர் நெல்லை தமிழில் அவர் அருமையாக சொல்லுவார். அதை பார்த்தா முழு பாட்டிலாக கொண்டாந்து வைக்கானீங்க. என்ன வைக்கா எதுக்கு வைக்கானே தெரியல. ஏன் முன்னாடி வச்சுட்டான். நான் எனக்கு அந்த பழக்கம் இல்லடா அப்படின்னு. அண்ணாச்சி பீர் சாப்பிட மாட்டியலா? கொஞ்சமாக சாப்பிட மாட்டியலா? நல்லா யூரின் போவோம் அண்ணாச்சி, ஒரே ஒரு பீர் குடிச்சு பாருங்க. ஏண்டா இத்தினால எனக்கு இயல்பாக வருதுரா, இது குடிச்சுதான் வரணுமான்னு கேட்குறாரு அண்ணாச்சி. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு செய்தி பண்ணாம பாருங்க, அவர் அழகாக சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒரு காரியம் பண்ணாம பாருங்க. எனக்கு முன்னாடி உட்காந்துருக்க மொத்த பேரும் குடிக்கும்போது 3 சொட்டை எடுத்து பூமாதேவிக்கு விட்டான். அது வரைக்கும் இந்த இயற்பியல் ஈர்ப்பு விஷயில தான் பூமி சுத்துதுன்னு நினைச்சேன். நாட்டில் குடிக்கிறவன் பூரா 3 சொட்டு விட்டான்னா ஏண்டா பூமி சுத்தாது? இப்படியாக இருக்கிறது சோசியல் ட்ரிங்கிங்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுதான் கேள்வி. உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு என்னென்னமோ சொல்றீங்க. சங்க இலக்கியம், அந்த இலக்கியம், இந்த இலக்கியம், இது சமந்தா காலம்ட்டு போயிடுறாங்க ஆளு. உங்களுக்கு சங்க காலம் தெரியுமா? எங்களுக்கு சமந்தா காலம் தான் சார் தெரியும். சும்மா இருங்க சார் நீங்க வேற அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ யார் வழி நடத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? வழி நடத்த வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள் அந்த அறம் இது என்று தெரிந்தாலும் அந்த அறத்தை பின்பற்ற முடியாமல் இருப்பதனால்தான் நாங்கள் அழுத்தி நிறுத்தி நிதானமாக ஓங்கி ஒலிக்கிறோம். இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. மாதா பிதா குரு தெய்வம்ன்ற சார். அம்மா ஸ்ப்ரிங்ல போட்டு ஆட்டி விட்டு சிலுக்கு சட்டாண்டு போயிடுறா. அது பாட்டுக்கு புள்ள குதிச்சுக்கிட்டு கிடக்கு. சாதிகள் இல்லையடி பாப்பான் நாம் பாரதி. சாதிகள் இல்லையடி பாப்பான் நாம் பாரதி. அதை போதிக்க வேண்டிய ஆசிரியர் இன்றைக்கு இந்த தேசத்தில் எப்படி இருக்கிறாங்க? ஆனால் பாருங்க, நான் நம்பிக்கை தளரவில்லை. அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பையன் எந்திரிச்சு எல்லாரும் சமந்தான டீச்சர் என்று கேட்டபோது ஒரு அறம் இருக்கிறது. நான் அறம் முழுமையாக நீங்கி விட்டது என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லோரும் சமம் என்று சொல்லித்தர வேண்டிய ஆசிரியர் அறம் பிளர்ந்து இருக்கிறாரே, அதற்கு காரணம் என்ன? அவர் இலக்கியம் படிக்காதவரா? குரு பெய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய்போல் உண்டு நரிபோல் உழன்று நன் மங்கையரை தாய்போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி அப்படின்னு பக்தி இலக்கியம் பேசுது. இன்றைக்கு அந்த சாமியார்கள் எப்படி இருக்கிறார்கள்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? தலையை சீவிடு, கதவை திற, என்னென்னமோ ஏதேதோ சொல்றாங்க சார். ஒன்றும் புரியல சார். அந்த சாமியார்கள் அறத்தை போதிக்கிறார்களா? ஆகத்தான் அறத்தை போதிக்க வேண்டிய எல்லா மட்டத்திலும் அந்த கடமை உணர்வை மறந்து போகிற காரணத்தினால்தான் நாங்கள் சொல்கிறோம், இலக்கியம் வாழ்க்கையோடு ஒத்துப்போவதே இல்லை என்கிற செய்தியை நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். தொட்டிலில் குழந்தை எப்போது தூக்கி முத்தமிடுவாள் என காத்திருக்கும், அதுபோலத்தான் நூல்களும் என ஈரோடு தமிழன்பன் சொல்வார். நம் எதிரே கூட புத்தக கண்காட்சி நடக்கிறது. அந்த குழந்தைகளை வாங்கி செல்லுங்கள், படிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். ஞாலம் கருதினும் கைகூடும் அடி நானும் அவனும் ஒரு கட்சி, காலம் ஒரு நாள் சொல்லட்டும் நான் கடலை எரித்த தீக்குச்சி. நன்றி, வணக்கம். 4 பேருமே ரொம்ப நல்லா பேசினாங்கன்னு நீங்கள் நினச்சா அவங்கள உங்களுடைய வாழ்த்துக்களை கைதட்டல் மூலமாக ஏன்னா வளருகிற பேச்சாளர்களுக்கு ஊக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பழைய கதை சொல்வாங்க,
இந்த மேளம் அடித்து ஒரு வளையத்துக்குள்ளே இப்படி பூந்து வெளியே போகிறான் பாருங்க ஒரு பையன், அப்படியே அடிக்கிற இத்தினோண்டு ரவுண்டு இரும்பு வளையத்தில். அவனை ஒருத்தன் கூட்டிகிட்டு போய் இவர் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாருன்னு கேட்டான். என்னங்க 50 ரூபா கொடுப்பாரு அப்படின்னா. நான் 500 ரூபா கொடுக்குறேன், நான் சொல்கிறத செய்யுன்னா. என்னங்க பண்ணணுன்னா, சத்தம் போடாத இரு. ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேலே அவனை கூட்டிகிட்டு போய் ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு வீட்டை காமிச்சு அதில் மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுறதுக்கு ஒரு ரவுண்ட் இருந்தது பாருங்க. நீ என்ன பண்ணுற, சத்தம் போடாமல் அதுக்கு உள்ளே போய் அந்த வீட்டு கதவை உள்ளே திறந்து விட்டுரு, 500 ரூபா கொடுக்குறேன்னா. அவன் அந்த ரவுண்டை பார்த்துட்டு சொன்னான், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க, போகலாம். ஆனால் ஒன்று கை தட்டுறதுக்கு ஒரு 50 பேரை ஏற்பாடு பண்ணுங்க. எதுக்குடான்னா, வளையத்துக்குள்ளே போகணுன்னா நானாக போகிறது இல்லைங்க, அந்த கை தட்டுற உற்சாகத்தில் தாங்க என்னால் போக முடியும். அதனால் ஒரு கலை வளரணும் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கையில் இருக்குது, உங்கள் கையில் இருக்கு. 4 பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கடைசியாக தம்பி கார்த்திக் ராஜா இந்த லேட்டஸ்ட்டு மேடை டெக்னிக் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஏன்னா சோஷியல் ட்ரிங்கிங் அதெல்லாம் அப்படியே பிரமாதமாக சொல்லி காமிச்சார். என் கூட பேசுகிற மோகன சுந்தரம் தான் அழகாக சொல்வார், நீங்கள் சாப்பிட சார் பீர், பீர் என்ன மோராடா அப்படின்னு. எது அதாவது அது கூட தான் சாப்பிட்றது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. சவுண்டு குறைச்சே வைங்க. ரைட். இப்போ நீங்கள் எப்படின்னா வேற ஒரு கோணத்தில் நாம் இந்த வழக்கை அணுகணும். ஏன்னா அவங்களுடைய பகுதியை கொடுத்துட்டாங்க. நீதிபதியும் அவங்க சிந்திக்கிற மாதிரியே சிந்திச்சா நியாயம் கிடைக்காது. வக்கீல் சிந்திக்கிற மாதிரி நீதிபதி சிந்திக்கக்கூடாது. வக்கீல் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கணும். ஆனால் வக்கீல் சிந்திக்கிற மாதிரியே நீதிபதிகளும் சிந்திச்சா நியாயம் உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இப்போ இலக்கியம்ங்கிறது எப்படி உருவாகுது? சங்க இலக்கியம் உருவாச்சு. எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணினாங்க. அறுவடை எப்படி பண்ணாங்க, எப்படி காதலிச்சாங்க, எப்படி யுத்தத்துக்கு போனாங்க, எப்படி கறி சமைச்சாங்க, எப்படி மோர்க்குழம்பு வச்சா ஒரு பொண்ணு பணக்கார வீட்லேருந்து வந்துட்டா, காதலிச்சு இவன் வீட்டுக்கு வந்துட்டா. வந்தவளுக்கு மோர்க்குழம்பு வைக்க தெரியல. ஆனாலும் அந்த புளிதயிர், அந்த முளிதயிர் பிசைந்த அந்த காந்தல் மென்வீரல், அந்த தயிரை அப்படி பிசைஞ்சு மோர்க்குழம்பு வைக்கிறா. அவளுக்கு பழக்கம், அப்படி துணியில் துடைக்கிறா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வர்ணிக்கிறான், சங்க இலக்கியத்தில் வர்ணிக்கிறான். ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு காதலிச்சு வந்திருக்கிறா, அவளுடைய வாழ்க்கை எப்படி. இன்னொரு இடத்துல எப்படின்னு கேட்டால், தான் பொண்ணு ஏழையை கல்யாணம் பண்ணிட்டான்னு வருத்தம். அதனால அப்பா என்ன பண்ணுறான், பிரியாணி பண்ணி இதை கொடுத்து விடுறான். மக அங்கே ஏழையாக இருக்கா அப்படின்னு கொடுத்து விடுறான். அவள் சொல்கிறான், நான் இப்போ பிரியாணி சாப்பிட்றது இல்லைன்னு எங்கள் அப்பாட்ட போய் சொல்லுன்னா. ஏன், என் புருஷன் ஏழையாக இருக்கும்போது என்ன கொடுப்பானோ அதை சாப்பிட்டா எனக்கு போதும். எங்கள் பணக்கார அப்பன் கொடுத்து விடுற அந்த சோறு எனக்கு வேண்டியதில்லை. கொண்ட கொழுனன் என்னவோ அதை சாப்பிடுவாளே ஒழிய தாதை கொடுத்த கொழுஞ்சோறு உண்ணாள்னா. அப்பா கொடுத்து விட்ட பிரியாணியை வேணாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னான்னு இலக்கியத்தில் எழுதி வச்சிருக்கா. இப்போ பாருங்க, மக்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள், ஏழைகளாக இருந்தார்கள். ஏழையை பற்றி எழுதுறான் பாருங்க. அந்த காலத்தில் ஒரு வள்ளல் வீட்டில் கொடுப்பானா எறும்பு வரிசையாக போகிற மாதிரி அந்த வள்ளல் வீட்டில் போய் உணவு வாங்கி புலவர்கள் சாப்பிடுவார்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். இதை விட ஒரு ஆச்சரியமான சங்க இலக்கிய பாட்டு இருக்குது. அதியமானுடைய உடம்பு எப்படின்னு ஔவையார் பாடி இருக்கிற பாட்டு இருக்கு. தேர் சக்கரத்தில் இருக்கிற கால் மாதிரி கருங்காலி மாதிரி அவனுடைய தோல் வலிமை அப்படின்னு பாட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டால், எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்றது. இது இலக்கியத்தில் ஒரு வகை. அடுத்தது சமூகத்தை ஒசத்துறதுக்கான கருத்துக்களை சொல்றது. குடிக்காத, ஒருத்தியோட திருமணம் பண்ணி வாழு, பரத்த வீட்டுக்கு போகாத, நியாயமா இருக்க பண்ணு, அடுத்தவனுடைய சோத்துக்கு ஆசைப்படாத, ரொம்ப ஒருத்தனை புகழ்ந்து பேசாத, ஒருத்தனை ரொம்ப அவமானமா அவமதிக்காத, பெரியோரை புகழ்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. ஒருத்தன் ரொம்ப மட்டச்சிச்சு அவன் என்ன, அது மாதிரி நாங்கள் பேச மாட்டோம். இப்போ பாருங்க, நெறிமுறைகளை கற்றுக் கொடுப்பது, வாழ்க்கையை படம் பிடிப்பது, வாழ்க்கையில் நீ உயர்வதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பது. இது கவிதையா வந்தது ஒரு காலம்.
அப்புறம் கம்பராமாயணம் இது மாதிரி பெரிய புராணம் மாதிரி பெரிய பெரிய இதிகாசமாக இலக்கியமாக வந்தது ஒரு காலம். அப்புறம் நாவல், பெரிய பெரிய நாவல் நெடுங்கதைகள் வந்தது. வைமு கோதை நாயகி இது மாதிரி நெடுங்கதைகள் எழுத ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஜெயகாந்தன், புதுமை பித்தன் இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால் சிறுகதைகள். அந்த ஒவ்வொரு சிறுகதையில் அப்படியே புரட்டி போடுற மாதிரி அந்த சிறுகதையை எழுதுவாங்க. ஒன்றும் இல்லை, ஜெயகாந்தனுடைய எழுத்து எப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சங்க இலக்கியம் சமய இலக்கியம் நிறைய கேட்டிருக்கலாம். ஜெயகாந்தனை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல நம்ம. இந்த பாருங்க, ஒரு சின்ன பையன் இப்படி தெருவில் போவான். யாருக்காக அழுதான் படத்தில்? சின்ன பையன் இப்படி போவான். ஒரு ஐஸ் கம்பெனி வச்சிருக்கிறவர் என்ன பண்ணுவார், டப்பாவை திறந்து ஒரு சிகரெட் பிடிப்பார். அந்த காலத்தில் ஒரு ரவுண்டு டப்பா வரும் சிகரெட்டுக்கு, அந்த சிகரெட்டை பிடிப்பார். பிடிச்சிட்டு ஜன்னல் வழியாக அதில் இருக்க பாதியை தூக்கி அந்தாண்ட போடுவார். அந்த பையன் போய் அந்த துண்டு பீடி அதை எடுத்து குடிப்பான். இந்த ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் என்ன பண்ணுவார், உடனே அந்த பையனுக்காக வெளியில் வந்து, தம்பி இங்கே வாங்க, தம்பி இங்கே வாங்க. அவன் இல்லை சார் பின்னாடி போவான். வாங்க தம்பி வாங்க வாங்க உட்காரு. தான் எதிரில் உட்காத்தி வைப்பார். உட்காத்தி வச்சு அது வேண்டாம், அந்த துண்டு பீடி வேண்டாம், டப்பாவை திறந்து முழு சிகரெட் எடுத்து கையில் கொடுத்து, இது குடிங்க, பரவாயில்ல குடிங்க அப்படின்னு. அந்த பையன் சொல்லுவான், வேணாம் சார் அப்படின்பா. சார் ஒரு வரி ஜெயகாந்தன் எழுதியிருப்பாரு, தம்பி நீ துண்டு பீடி தெருவில் கடந்ததை எடுத்து குடிச்ச, நான் நல்ல சிகரெட் முழுசாக உனக்கு கொடுக்குறேன், என் எதிரில் குடிக்க மாட்டேங்கிற. நீ துண்டு பீடி குடிக்கணும்னு ஆசை இல்லை, உனக்கு பீடி குடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நான் கொடுக்குற சிகரெட்டை நீ குடிச்சிருப்ப. ஏன் துண்டு பீடி குடிச்ச தெரியுமா? உனக்கு இந்த சமுதாயத்து மேலே கோபம், இந்த சமுதாயத்தை எடுத்து அவமதித்து கலவரம் பண்ணணும்னு ஆசை. உன் சக்திக்கு இந்த சமுதாயத்தை எதிர்த்து போராட முடியல. பெரிய மனுஷங்க முன்னாடி பீடியை குடிச்சு புகையை விட்டு உன்னால முடிஞ்ச கலவரத்தை நீ சமூகத்தில் பண்ற. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. என்ன மதிக்காத சமூகத்தை நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு நீ சிகரெட் புகைய விடுற. உனக்கு சிகரெட் குடிக்கணும்னு ஆசை இல்லை, இந்த உலகத்தை எதிர்த்து கலகம் பண்ற. ஆனா நான் என்ன பண்ணேன், தம்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்காத்தி வச்சேன். நான் உன்னை மதிச்சேன், சிகரெட் எடுத்துக்கங்க அப்படின்னு நான் உன்னை ரொம்ப மதிச்சேன். நீ உன்னை என்ன சொன்ன, வேணாம் சார் நான் சிகரெட் குடிக்க மாட்டேன் வேண்டாம் அப்படின்னு. என்ன அர்த்தம்? உன்னை மதிக்காத சமூகத்தை எதிர்த்து கலகம் பண்ண, உன்னை மதிச்சதால நீ என்னை மதிச்சு சிகரெட்டு குடிக்க மாட்டேங்கிற. சார் எவ்வளவு பெரிய வாழ்க்கையினுடைய விஷயத்தை ஒரு சிகரெட் சம்பவத்தில் ஜெயகாந்தன் படம் பிடிச்சு காட்டுவார். நீங்க எல்லாரையும் மதிச்சு பாருங்க, நிறைய பேர் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. திருடனை கூட மதிக்கணும், இந்த உலகத்தில் தவறு பண்றவங்களை கூட நம்ம மதிக்கணும். ஏன் மதிச்சு நடத்த ஆரம்பிச்சா அவங்களே வெக்கப்பட ஆரம்பிப்பாங்க. ஐயோ நான் ஏன் இந்த தப்பை பண்ணேன், ஐயோ நான் ஏன் இந்த தப்பை பண்ணேன் அப்படின்னு அவங்க திருந்த ஆரம்பிப்பாங்க. இதை ஒரு இலக்கிய ஆசிரியனா இருந்து ஜெயகாந்தன் சொல்லி கொடுக்குறாரு. அவருடைய சிறுகதைகளை எடுத்து படிச்சீங்கன்னா இது மாதிரி நிறைய அருமையான செய்திகள் இருக்கும். அதுக்கு நீங்க சினிமா இலக்கியம்னு வந்து பாருங்க. கண்ணதாசனுடைய பாட்டை நம்முடைய ராகவேந்திரன் ஆரம்பத்திலேயே, அவரும் செட்டிநாடு அதனாலே என்னமோ தெரியல, கண்ணதாசனுடைய சிறப்பை அவர் ஆரம்பிச்சு வச்சாரு. நீங்க கண்ணதாசன் கவிதையில நான் 3 ஸ்டேஜ் சொல்றேன். 1 இலக்கிய சுகம், வெறும் அனுபவிக்கிறதுக்கான இலக்கிய சுகம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா ஒரு பாட்டு இருக்கு, சரோஜா தேவி நடிப்பாங்க. இதெல்லாம் சுகீசிவத்துக்கு தெரியுமா? அந்த ஆள் என்னமோ ராமாயணம் பாரதம்லாம் எனக்கு எல்லாமே தெரியும், எதை எங்க பேசணுமோ அதை அங்க பேசணும்னு பேசிக்கிட்டு இருந்த ஆள்னா. சார் அந்த படத்தில் சிவாஜி சரோஜா தேவியை பெயிண்ட் பண்ணுவார், அப்படியே பெயிண்ட் பண்ணுவார். சரோஜா தேவி இப்படி நடந்து போவாங்க. அதில் ஒரு பாட்டில் 2 வரி வரும். உண்டு என்று சொல்வது உந்தன் கண் அல்லவா, இல்லை என்று சொல்வது உந்தன் இடை அல்லவா. இதுக்கு நேராக நயம் பார்த்து, இதனால ஒன்றும் சமூகம் ஒன்றும் முன்னேற போகிறதில்ல, சமூகத்துக்கு பயனுடைய பாட்டு இல்லை, இது வெறும் இலக்கிய நயம் அவ்வளவுதான். உண்டுன்னு சொல்றது உன்னுடைய கண்ணு, இல்லைன்னு சொல்றது உன்னுடைய இடை. இதுக்கு என்ன நீங்க பொழிப்புற சொல்லுவீங்க? பெண்களுடைய இடை வந்து உண்டா இல்லையான்னு சந்தேகம்னு பழைய காலத்திலேருந்து புலவர்கள் புழுகிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, இருக்கணும், இல்லாம இருந்தா மேல் பாதியும் கீழ் பாதியும் ஒட்ட முடியாது.
இதெல்லாம் கம்பனுடைய கற்பனை. உண்டுனா உண்டு, இல்லைன்னா இல்லை. பெண்களுடைய இடை போன்றது கடவுள்னா. உண்டுனா உண்டு, இல்லைன்னா இல்லை. அப்ப என்ன தெரியுமா? நிச்சயமா உண்டு. ஏன்னா இடுப்புன்னு ஒண்ணு இல்லாட்டி ரெண்டு சேர்க்கவே முடியாது. இதை கண்ணதாசன் எடுக்கிறாரு. அந்த இடைய இல்லை என்று சொல்வது உந்தன் இடை அல்லவா? இடை இல்லை. உண்டென்று சொல்வது உந்தன் கண் அல்லவா? பெரிய கண்ணு, அழகனுடைய அடையாளம். ஆனா அது இல்லைங்க. அதுக்கு மேல ஒரு நயம் சொன்னாரு ஒருத்தர். பெங்களூர்ல அமுதன்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் சொன்னாரு, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பாருங்க, உனக்கு பள்ளிக்கூடம் உண்டா இல்லையான்னு ஒரு பையனை கேளுங்க. உண்டுன்னா என்ன சொல்லுவான்? பள்ளிக்கூடம் உண்டு, பள்ளிக்கூடம் உண்டு அப்படிங்கிறானா? புரிஞ்சு போச்சா? லீவு விட்டுருக்குறாங்க, உனக்கு பள்ளிக்கூடம் உண்டா இல்லையா? இல்லை. இப்போ என்ன அர்த்தம்? உண்டுன்னா இப்படி தலையாட்டுறானா, இல்லைன்னா இப்படி தலையாட்டுறானா? காதலனை பார்த்த உடனே அவ கண்ணு வெக்கத்தில் இப்படி மூடுறா, அதுக்கு வேற ஒரு அர்த்தமும் உண்டு. இந்த கண்ணை இப்படி மூடி அப்படி திறக்கிறா. இப்படி மேலிருந்து இமை அசைவதால் உண்டென்று சொல்வது உந்தன் கண் அல்லவா? இடை எப்படி போகுது? நடக்கும்போது இடை இப்படி இப்படிமா பெண்ணுக்கு போகுது இல்லை? அது இப்படியும் இப்படியும் அசைகிறதால தலை இப்படி இப்படி அசைகிற மாதிரி இல்லை என்ற பாடி லாங்குவேஜ் இடையின் மூலம் வெளிப்பட்டது. இல்லை என்று சொல்வது உந்தன் இடை அல்லவான். சின்ன வரி, நான் ஒரே வார்த்தை கண்ணதாசனுக்கு சொன்னேன். திரையரங்குகளை கவியரங்கமாக தரை உயர்த்திய பெருமை கவிஞர் கண்ணதாசனுக்கு உண்டு. திரையரங்குகளை கவியரங்கங்களாக தரமுறுத்திய பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு. அவர் ஒரு குழந்தை மாதிரி, 6 அடி அப்பாவித்தனம், 6 அடி வளர்ந்த ஒரு அப்பாவித்தனம். அந்த கண்ணதாசன் வார்த்தை கவிதை என்ஜாய் பண்றோம். அண்ணா, அந்த கண்ணதாசன் எவ்வளவு பெரிய புலவன் ரசிக்கிறதுக்கு ஒரு இடம் சொல்றேன். திருவருட்செல்வர்னு ஒரு படம் வந்தது. அந்த திருவருட்செல்வர்ல சிவாஜி ஒரு மகாராஜாவா இருப்பாரு. பத்மினி நாட்டிய பெண்ணா ஆடுவாங்க. இவருக்கு ரொம்ப மோகம், அந்த பெண்ணை அனுபவிக்கணுங்கிற மோகம். அவங்க திருத்தணும்னு நினைப்பாங்க. அதுக்காக வெவ்வேறு கலர்ல அல்வா, பச்சை கலரு, சிவப்பு கலரு, இது மாதிரி அல்வா எல்லாம் கொடுப்பாங்க. நான் நடுவில் ஒரு திடீர்னு ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு போறேன். யாராவது அல்வா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா இனிமே கலர் போடாம சாப்பிடுங்க. ஏன்னா கலர்ல கேன்சர் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். கலர்ல கேன்சர் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். கேசரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா கேசரி பவுடர் போடாதீங்க. கேசர்னா குங்குமப்பூன்னு அர்த்தம். கேசர்னா குங்குமப்பூ போட்டு பண்றதுக்கு வசதி இருந்தா பண்ணுங்க. இல்லைன்னா வெள்ளையா தின்னா நாம ஒன்றும் செத்து போக மாட்டோம். தயவுசெய்து வெள்ளையாவே சாப்பிடுங்க, கலர் போட்டு சாப்பிடாதீங்க. ஏதோ அரசு விளம்பரங்களும் இடையில பேச்சில் என்ன கொடுத்துட்டோம்னா நாளைக்கு மத்திய அரசு நிகழ்ச்சியை கூட கூப்பிடுவாங்கல்ல, விட்டுருவோம். மறுபடியும் நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்த பாருங்க, பத்மினி அவள் விலைமகள் டான்சர். இவர் மோகத்தில் அனுபவிக்கணும்னு நினைப்பாரு. ஆனா அவன் ஞானம் கொடுக்கணும்னு அந்த அல்வாவெல்லாம் கொடுத்துட்டு இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பார். இது பச்சை நிறம், இது சிவப்பு நிறம். சிவாஜி வசனம் சொல்வாரு, சுவை எல்லாம் ஒன்று தானே. ஆம், அப்படியானால் பெண்களிடத்தில் என்ன வேறுபாடு கண்டீர்கள்? உங்களுடைய மனைவி இருக்கிறார், அவர் தருகிற அதே இன்பம் தானே நான் தர முடியும், ஏன் உங்களுக்கு இந்த வேட்கை அப்படின்னு கேட்பார். அப்ப சிவாஜிக்கு ஞானோதயம் வரும். நிஜமா வருமானலாம் தெரியாது, வாழ்க்கையில சினிமால காட்சி அமைக்கிறாரு. அப்ப சிவாஜிக்கு மனசுக்குள்ள சொன்னது, ஐயோ நமக்குன்னு ஒரு மனைவி இருக்கும்போது நம்ம இது மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கலாமா அப்படின்னு அவர் மாறுவாரு. அப்ப இத பாட்டுல கண்ணதாசன் எழுதுறாரு. அந்த அந்த பத்மினி ஆடுற போது ஒரு பாட்டு எழுதுறாரு சார். 2 வரி, அந்த அதை கவனமா நீங்க கவனிக்கணும். என்ன தெரியுங்களா? மஞ்சத்திலே இருந்து என் நெஞ்சத்திலே அமர்ந்த, மஞ்சத்திலே இருந்து என் நெஞ்சத்திலே அமர்ந்த. ஏங்க அது கரெக்டா? ஒரு இல்லறத்தில் இருக்கிற பெண் பாடுவதா இருந்தா என் நெஞ்சத்திலே அமர்ந்து பின் என் மஞ்சத்திலே அமர்ந்தன்னு தான் எழுதுவார். கரெக்டா? ஏன்னா என்னுடைய நெஞ்சத்துல முதல்ல குடி புகுந்தார், அப்புறமா என்னுடைய மஞ்சத்துல வந்தார். இவள் வேற குலமகள் அல்ல, அதனால முதல்ல மஞ்சத்துல உட்கார்ந்துட்டான், அதிலேந்து என் நெஞ்சத்துல வந்தா, மஞ்சத்தில் அமர்ந்து என் நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தான் அடி பாட்டு. சார் 2 வரியை மாத்தி போடுறதுனால ஒரு பெரிய கதையை சொல்ல முடியும்னு கண்ணதாசன் கண்டுபிடிச்சார். அந்த படத்தோட டோட்டல் தீம் என்ன அப்படிங்கிறத, அதாவது வார்த்தையை மாத்தி போட்டா போறோம். அதுக்கு தான் கவிதைக்கு இலக்கணம் சொன்னா, பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் தி பெஸ்ட் ஆர்டர்
அந்த ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் தி பெஸ்ட் ஆர்டர். இப்போ நான் பேசும்போது எனக்கு காலம் போதாது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, போதாத காலம்னா ஊட்ட விட்டே வெளியே வரக்கூடாது. இப்போ காலம் போதாதுங்கிறது ஒரு வார்த்தை அமைப்பு, போதாத காலம் என்பது ஒரு வார்த்தை அமைப்பு. பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் தி பெஸ்ட் ஆர்டர், அப்பதான் பொயட்ரி உண்டாகும்னு ஒரு பொயட் சொன்னான். ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதில்லை. சிம்பிளி யூ ஆர் என்ஜாயிங் த பொயட்ரி. அதில் இருக்கிற சொல்லழகு, ஒலி அழகு, மொழி அழகு, அந்த கவிதையினுடைய நயம் எல்லாம். ஆனால் வாழ்க்கைக்கு நெருக்கமான இலக்கியம்னா என்ன அர்த்தம்? உங்க சோகத்துக்கு விடை சொல்லணும், உங்க கவலைக்கு தீர்வு சொல்லணும், உங்களை ஒசத்தணும், உங்களுடைய தோள்ல கை போட்டு உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டணும், உங்களை மெல்ல உயர்த்தி ஒரு உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும். முடிஞ்சா ஒரு திருவள்ளுவர் மாதிரியான ஒரு குரு நமக்கு கிடைச்சா உங்களை விலங்குலேருந்து ஒசத்தி மனுஷனாக்கி கடவுளாக்கி மோட்சத்துக்கு அனுப்பிச்சிடணும். இந்த வேலையை திருவள்ளுவர் செஞ்சாரா செய்யலையா? திருவள்ளுவர் செஞ்சாரா செய்யலையா? பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒரு வார்த்தை சொன்னாரு, உண்ணாது நோற்பர் பெரியார். ஒரு பெரியவன்னா யாரு? பட்டினி கிடக்கிறவன். நான் இன்னைக்கு கிருத்திகை விரதம், நான் இன்னைக்கு சஷ்டி விரதம், நான் இதனால இன்னைக்கு விரதம் இருக்கிறேன், ரம்ஜான் நான் விரதம் இருக்கேன், இப்படி நிறைய சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர். ரைட்டு, உண்ணாது நோற்பவர் பெரியார். ஆனா அதை விட யார் பெரியவன் தெரியுமா? பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். அவன் எவ்வளவுதான் விரதம் இருந்தாலும் உன்னை ஒருத்தன் திட்டும் போது சரி போட விவரம் தெரியாம போற அப்படின்ட்டு அந்தாண்ட போறானு, அவனுக்கு முன்னாடி இவன் பின்னாடின்ட்டு. ஏன்? அடுத்தவன் தவறா ஒரு வார்த்தை பேசும்போது போது அப்படிங்கிற ஒரு உயர்வுக்கு இருக்கணும். அது இருக்கிறவன் தான் உலகத்தில் உயர முடியும். புத்தர் ஒரு முறை ஒரு ஆத்துல குளிச்சுட்டு வெளியே வராரு. ஒருத்தனுக்கு புத்தரை பிடிக்கல. ஒன்று சொல்லட்டுமா? ஒருத்தரை பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம்னு எதுவுமே வேண்டியதில்லை. நான் காலேஜ் படித்த காலத்தில் என் ஃப்ரெண்டு நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பான். நீ இல்லையான்னு கேட்காதீங்க, என் ஃப்ரெண்டு நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பான். அவங்கிட்ட ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிற பொண்ணு ஐ லவ் யூ சொல்லுச்சு. அந்த பொண்ணுக்கு காலேஜே ஏங்கும், அந்த பொண்ணை யார்கிட்டயாவது பேசாதா அப்படின்னு. அது போய் அவங்கிட்ட சொல்லுச்சு ஐ லவ் யூ அப்படின்ச்சு. அவன் இப்படியே பார்த்துட்டு சாரி ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், ஐ கான்ட் மேரி யூ, ஐ டோன்ட் லவ் யூ அப்படின்ட்டு போயிட்டான். இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன போச்சு வருத்தம், ஏன் என்ன ரிஜெக்ட் பண்ண? என்கிட்ட என்ன குறை? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா? என்னை ஏன் ரிஜெக்ட் பண்ண? என்னை ஏன் ரிஜெக்ட் பண்ண? என்னை ஏன் ரிஜெக்ட் பண்ண? இவனுக்கு பதில் சொல்ல தெரியல, கஷ்டப்பட்டான். என்கிட்ட கேட்டான், டே என்னன்னு தெரியலடா, எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதவளை நான் லவ் பண்ணல, ஆனால் அவன் எனக்கு கேட்டு உயிரை எடுக்கிறா, எனக்கு என்ன குறைச்சல், என்ன ஏன் வேண்டான்னு. நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு சொன்னேன், ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஒருத்தரை பிடிக்கிறதுக்கும் காரணம் வேண்டியதில்லை, ஒருத்தரை பிடிக்காம இருக்கிறதுக்கும் காரணம் வேண்டியதில்லை. பிடிக்குங்கிறது ஒரு இயல்பு, பிடிக்காதுங்கிறது ஒரு இயல்பு, அதுக்கெல்லாம் காரணமே கிடையாதுன்னு. இது பெரிய விஷயம். யாரையோ உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் எல்லாம் தேடாதீங்க. பிடிக்கலங்கிற வெறுப்புணர்ச்சி உங்ககிட்ட இருக்கு, அதுக்கு எந்த ரீசனும் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார் நம்மளை திட்டினா கூட சரி சரி ஏதோ சம்திங் அவனுக்கு அந்த வெறுப்பு இருக்கு, நம்ம மேல வெறுப்பை காட்டுறான், போயிட்டே இருக்கலாம். சரி நான் எங்கேயோ போயிட்டேன். புத்தர் என்ன பண்றாரு, ஆத்துல குளிச்சுட்டு வராரு, அவரை ஒருத்தனுக்கு பிடிக்கல, நல்ல காரி எச்சல மூஞ்சில துப்பிட்டான். அவர் என்ன பண்ணார், இப்படி துண்டு எடுத்து இப்படி மேலே அப்படி நல்லா தொடச்சிட்டு அவங்ககிட்ட கேட்குறாரு, நீ இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா, இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? அப்ப புத்தர் சிஷ்யர் ஆனந்தர்னு ஒருத்தர் கூட வராரு. அவர் சொன்னார், அவனோட பேச்சுவார்த்தை நடத்துற நீ, அவனை எங்கிட்ட விடு. யாரு? சிஷ்யன் சொல்றான் குரு கிட்ட, அவனை எங்கிட்ட விடு, நீ நகரு. ஏன்னா அவருக்கு அண்ணன் அவரு. அதனால புத்தரை சொல்றார், நீ நகரு, அவனை எங்கிட்ட விடு, நான் இப்போ அவனுக்கு பாடம் நடத்துகிறேன் பாரு அப்படின்னு. இல்லை ஒன்று நீங்கள் கவனிக்கணும், ஞானமே வடிவானவர் புத்தர், அவர் கூடவே இருந்தவன் அஞ்ஞானமே வடிவானவர். என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய ஞானிகிட்ட சில பேர் உட்கார்ந்துருப்பான், கடைசி வரைக்கும் ஞானமே அடையாம வாழைப்பழம் தின்னே செத்தே போயிடுவோம். ரமணர் கூடவே உட்கார்ந்துருப்பான், எத்தனை பேர் நான் பார்த்துருக்கிறேன், ஒண்ணுமே ஞானமே அடையாம அப்படியே அவன் பாட்டுக்கு புளியோதரை தின்ட்டு போயிட்டே இருப்பான். எவ்வளவு பேர் அப்படி இருந்திருக்கிறான் உலகத்துல?
புத்தர் கூட இருக்கிறான் ஆனந்தன், அவனுக்கு ஞானம் இல்லை, எங்கிட்ட கூட அவனை ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னா. அப்ப புத்தர் சொன்னாரு, ஆனந்தா ஒன்று புரிந்துகொள், அவருக்கு கோபம், இந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வார்த்தைகளை அவர் தேடினார். இந்த வார்த்தைகளை தேடிக்கொண்டே வருகிற போது அவர் கோபப்பட்டதை வெளிப்படுத்துகிற அளவுக்கு வார்த்தை இல்லை. அவருக்கு எவ்வளவு கோபமோ 100 டிகிரி டெம்பரேச்சர்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு வார்த்தை கிடைக்கணும் இல்ல. அவர் கோபப்பட்ட அளவுக்கு ஒரு வார்த்தை இல்லை. அது மொழியின் தவறே ஒழிய அவரது தவறு அல்ல. யாரா இப்படி யோசிச்சிருப்போமா? அது மொழியின் தவறு. ஒன்று தெரிந்துகொள், மொழி பேசாதவன் மட்டும் ஊமை அல்ல, மொழியே ஊமையானது. மொழி ஊமையானது. சில விஷயங்களை அதால சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நீங்க லாங்குவேஜில் வெளிப்படுத்திட முடியுமா? முடியாது. அது அவனது தவறு அல்ல, வார்த்தைகள் அவனுக்கு அகப்படவில்லை, அது வார்த்தையின் பிழை, மொழியின் பிழையினர். ஆனந்தர் இப்படி பார்த்தார், எதுக்கு எடுத்தாலும் நீ லெக்சர் பண்ணு, ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன் அப்படின்ட்டு போயிட்டார். இது முடிஞ்சு போச்சு. இவர் திட்டிட்டு போனான் பாருங்க, எச்ச துப்பிட்டு, அவனால் ராத்திரி தூங்க முடியல. அந்த புத்தருடைய கருணையான முகம் திருப்பி திருப்பி நினைவுக்கு வருது. ச்சே, நம்ம எப்படி எச்ச துப்பிட்டோம், அவர் மேலே போய் துப்பிட்டோமே, அவர் மேலே போய் துப்பிட்டோமே, வருந்துறான். மறுநாள் காலம்பரை காத்திருந்து புத்தர் குளிக்க வந்த உடனே அவன் நேரம் அங்கேருந்து வந்து அவர் காலில் பொதுவீர்னு விழுந்துட்டு, என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு, நீ மன்னிச்சேன்னு சொன்னாதான் எந்திரிப்பேன்னா. சார், வேற ஒரு சாமியாராக இருந்து நேற்றுக்கு திட்டினவன் இன்னைக்கு காலில் விழுந்தா என்ன சார் பண்ணுவார்? கேமராமேனை கூப்பிடுப்பா, கேமராமேனை கூப்பிடு. நம்மளை திட்டினவன் இப்போ நம்ம காலில் கிடக்கிறாங்கிறது தினத்தந்தியில் ஃபுல் பேஜுக்கு விளம்பரம் கொடுப்போம். அதான் நம்ம சக்தியே, அதுதான் சாமியார் சக்தியே, அதுதான். நம்மளை திட்டினவெல்லாம் இப்படி தான் நம்ம காலில் வந்து விழணும். இதெல்லாம் புத்தர் அப்படிப்பட்டவர் இல்லை, ஏன்னா அவர் நிஜமாலுமே சாமியார். இவன் காலில் விழுந்துட்டான் சார், காலில் விழுந்து என்ன நீ மன்னிச்சேன்னு சொல்லி விடுவேன்னு. இப்போ சொல்றாரு பாருங்க ஆனந்தரை பார்த்து, ஆனந்தா இப்போதும் அவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார், அதற்குரிய வார்த்தை கிடைக்காததால் இந்த காரியத்தை செய்து விட்டார். இது அவருடைய தவறல்ல, மொழிகள் வறுமையானவை, மொழிகள் வறுமையானவை. அது உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு போதுமான வார்த்தைகளை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளவில்லை. அப்படி அவன் எந்திரிச்சு சொன்னான், இதெல்லாம் எனக்கு வேணாம், நீ மன்னிச்சேன்னு சொன்னாதான் நான் உன்னை விட்டு போவேன் அப்படின்னா. அப்போ புத்தர் கேட்டாரு, நேற்று என்னை எச்சில் துப்பிய அதே உணர்வில் இப்போது நீ இருக்கிறாயா? அவன் சொன்னான், இல்லை, அது தப்புன்னு தான் நான் உணர்ந்துட்டு இப்போ சொல்றேனே. ரைட். அப்போ எச்சில் துப்பிய மனிதன் வேறு, இப்போது என் எதிரில் இருக்கிற நீ வேறு. நீ அது தவறு என்று உணர்ந்து விட்ட ஒருவன், உன்னை நான் எப்படி மன்னிக்க முடியும்? எச்சில் துப்பியவனுக்கும் எனக்கும் இடையில் தான் வேறுபாடே ஒழிய உனக்கும் எனக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. தவறே செய்யாத உன்னை நான் ஏன் மன்னிக்க வேண்டும்? பேசாம போயிட்டார். நீங்க இப்படியெல்லாம் சிந்திச்சவங்க எவ்வளவு பேர் இந்த உலகத்துல? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். சில இலக்கியங்கள் எப்படின்னு கேட்டா உங்களை லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வரும். திருக்குறள் அது மாதிரியான இலக்கியம், அறநூல்கள் அது மாதிரியான இலக்கியம், சில ராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்கள் அது மாதிரியான இலக்கியம். இப்படி நிறைய இலக்கியங்கள் உங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை உடையவை. இப்ப கேள்வி என்ன? நம்முடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறதா இல்லையான்னா, என்ஜாய் பண்றதுக்கான லிட்ரேச்சர்ஸ் அது ஒரு பகுதி இருக்கு, இலக்கியங்கள். உங்களை லிஃப்ட் பண்ணக்கூடிய இலக்கியங்கள் அது ஒரு பக்கத்தில் இருக்கு. இது வாழ்க்கையோடு நெருக்கமானதா இல்லையா அப்படின்னு கேட்டா, சில வாழ்க்கைக்கு மீறிய கற்பனைகளும் இருக்கு. இப்போ சில புராணங்களில் வர்ற உண்மைகள்லாம் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிகை அது. அதாவது ஓஷோ மாதிரி ஓஷோ புக்ஸ் படிக்கணும். நீங்கள் ஓஷோவை படிக்கும்போது குழப்பமடையாமல் படிக்கணும், நிதானமாக படிக்கணும். ஓஷோ சொல்கிறாரு, இது கடலூர் சமணர்கள் நிறைய பேர் வாழ்ந்த இடம். மகாவீரரை பற்றி ஒரு செய்தி வருது. எப்படின்னா அவருக்கு காலில் கூட அன்பு பால் சுரந்தது அப்படின்னு. ஓஷோ சொல்றாரு, இதை லிட்ரலா எடுத்துக்க கூடாது, லிட்ரலா பால் சுரந்ததுன்னு எடுத்துக்க கூடாது. அவர் உடம்பு முழுவதும் கருணை வடிவமாக இருந்தார்னு தான் எடுத்துக்கணுமே ஒழிய, அவருக்கு பால் சுரக்கக்கூடிய வாய்ப்பு காலில் இருந்ததுன்னு நீங்க கதையா நம்ப கூடாது அப்படிங்கிறார். புரிஞ்சுதா? சில புராணங்களும் சில மிகைப்பட்ட புனைவுகளும் சொல்லப்படுகிற போது இது வாழ்க்கைக்கு பொருத்தமே இல்லையே, இது வாழ்க்கையோட உண்மையா நடந்திருக்கவே முடியாது, இப்படி நம்ம யோசிப்போம். இதுல சில புராணங்கள் இருக்கு, சில கதை இருக்கு. எப்படின்னா,
அது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது இனி நடப்பதற்கான வாய்ப்புமே கிடையாது. அவைகளை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிச்சு, வேண்டாம்ப்பா நம்ம அதை விட்டு தள்ளி வரலாம். இப்படி சொன்னால் நாஸ்திகன்னு அர்த்தம் இல்லை. பாரதி சொல்றார், சில பொய் கதைகளும் உண்டாம். பாரதி எவ்வளவு படிச்சவர். பாரதி சொல்றாரு சில பொய்க்கதைகள். இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா, கோர்த்த பொய்க்கதைகள், நம்ம சேகரிச்சு கலெக்ட் பண்ண பொய்க்கதைகள், இதுவும் இலக்கியத்தில் இருக்குது அப்படின்னு பாடுறார். அப்ப நம்முடைய முதல் தேர்வு எப்படி இருக்கணும், இது வாழ்க்கைக்கு பயன்படும் இலக்கியம், இது வாழ்க்கையோடு தொடர்புடைய இலக்கியம், இது வாழ்க்கையை மீறிய இலக்கியம், இது வெறும் கற்பனையினால் மட்டுமே எழுதப்பட்டது. சார், எட்டயபுரத்தில் கூழப்ப நாயக்கன் காதல்னு ஒரு பாட்டு கதை வந்தது. கூழப்ப நாயக்கன் எப்படி எல்லாம் லவ் பண்ணான்னு தேவையாது. அதை படிச்சு யாராவது புதுசா லவ் பண்ண போறானா? தேவையில்லை. தேவையில்லாத எத்தனையோ கதைகள், எத்தனையோ சிறுகதைகள், எத்தனையோ மஞ்சள் இலக்கியங்கள் எவ்வளவோ வந்திருக்குது. அப்போ இலக்கியங்கள் வாழ்வோடு நெருக்கமுடையவையா இல்லையா அப்படின்னா எதை வச்சு ஒரு தீர்வு சொல்றது? இப்படி சொல்லட்டுமா, மனிதனோடு தொடர்பு உடைய, மனித வாழ்க்கையோடு நெருக்கமுடைய இலக்கியங்கள் சாகா வரம் பெற்றவை. ஆனால் மனிதனை ஏமாற்றும்படியாக எழுதப்பட்ட புனை கதைகள், மனிதனை ஏமாற்றும்படியாக கொடுக்கப்பட்ட பொய் செய்திகள் மிக விரைவில் மரணமடையக்கூடிய இலக்கியங்கள். அப்ப நீங்க என்ன பண்ணணும், புத்தக கண்காட்சிக்குள்ள போனா சில இலக்கியங்கள் தேவையற்ற பேதங்களை மனிதர்களுக்குள் உண்டு பண்ணுவதற்காகவே எழுதப்பட்டவை. மனிதன் என்னைக்கு சண்டை போடணும், மனுஷன் என்னைக்கும் தகராறு பண்ணணும், மனுஷன் என்னைக்குமே ஒத்துமையா இருக்கக்கூடாது. இது இலக்கியமா? அது மனுஷன்ல உயர்வு தாழ்வு சொல்லிக்கிட்டே இருக்கணும், மனுஷனை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மனுஷன் மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ, பாரதி சொல்றான். மனுஷனை கேவலப்படுத்தணும், இவன் மட்டும், இவன் ஒஸ்தி, இப்படி சில இலக்கியங்கள் மனித குலத்தை அவமதிப்பதற்காகவே எழுதப்பட்டவை. சில இலக்கியங்கள் மனிதனை தரம் உயர்த்துவதற்காகவே எழுதப்பட்டவை. எனவே மனிதனை தரம் உயர்த்துவதற்கு எழுதப்பட்ட இலக்கியங்கள் சாகா வரம் பெற்றவை, அவை வாழ்வோடு நெருக்கமுடையவை. சில இலக்கியங்கள் மனிதனை ஏமாற்றுவதற்காகவே எழுதப்பட்டவை, அவை தரமற்றவை, கண்டிப்பாக மரிக்கக்கூடிய, அற்ப ஆயுசில் செத்து போகக்கூடிய இலக்கியங்கள். எனவே இதில் தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்வை உயர்த்தக்கூடிய இலக்கியங்களை படியுங்கள், அவை உங்களுக்கு நெருக்கமானவை. உங்களை ஏமாற்றக்கூடிய இலக்கியங்களை கையாலும் தொடாதீர்கள், உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை தீர்ப்பாக அல்ல தீர்வாக சொல்லி இந்த விழாவில் இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் இனிய நன்றியை தெரிவித்து பிள்ளைகளை மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.